வணக்கம். பாலாஜி அண்டு நம்ம விழுப்புரம் பொன்முடி இவருடைய கேஸ் என்னாச்சு, அவருக்கு என்ன, அதனால் என்ன திமுகவுக்கு பலவீனங்கள்? இல்லை, செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி மீது 2012-13 வாக்கில் அதிமுக அமைச்சராக இருந்த பொழுது நடத்துனர் ஓட்டுநரிடம் பல கோடி கையூட்டு பெற்று விட்டார் என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுகவை வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அதிமுகவிலிருந்து விலகி அமமுக போய் திமுக சேர்ந்து விடுகிறார். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக போட்ட வழக்கு தான் இப்பொழுது உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் வரை இந்த வழக்கு சென்றிருந்த பொழுது செந்தில் பாலாஜி திமுகவின் அசைக்க முடியாத அமைச்சராக மாறிவிட்டார். வழக்கு போட்டது திமுக, இப்பொழுது வழக்கு நடத்துவதும் திமுக. செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு டெல்லி வரை போராடுவதும் திமுக. ஆரம்பித்தவனே முடித்து வைக்க வேண்டிய நிலைமை. வழக்கு போட்ட திமுகவே செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றம் வரை பெரிய சட்ட போராட்டத்தில் 471 நாள் சிறைவாசகம். 401 நாள் சிறைவாசகத்தில் அமைச்சருடைய நாற்காலி அமைச்சருக்காக 471 நாளும் காத்திருக்கிறது. அதே அலுவலகம், அதே மின்சாரத்துறை, ஆயத்தீர்வை, டாஸ்மாக் இரண்டிலுமே அறிவிக்கப்படாத அமைச்சர் செந்தில் பாலாஜி தான். தங்கம் தென்னரசிடம் மின்சாரத்துறை கொடுக்கப்பட்டிருந்தாலும் சிறைக்குள் இருக்கிற செந்தில் பாலாஜியினுடைய கண்ணசைவில் தான் அந்த மின்சாரத்துறை இயங்குகிறது. அதே போல ஆயத்தீர்வை மதுவிலக்கு துறையும் செந்தில் பாலாஜியினுடைய கரூர் கம்பெனிஸ் 2000 பேர், அவர்களுக்கு தான் தமிழ்நாடு முழுக்க பார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர்கள் தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் 471 நாளும். அதே போல செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்குமார் தலைமறைவாக இருப்பதாக போக்கு காட்டிவிட்டு அவர் திமுக அமைச்சரவை அதிகாரிகளிடம் வசூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதுவும் உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அனைத்து துறைகளுக்கும் தெரியும். அவர் ஏதோ வெளியில் ஐரோப்பா, ஆசியா நாடுகளுக்கு தப்பிலாம் ஓடவில்லை தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு அதிகாரம் இல்லை, அமைச்சராக இல்லை, எந்த அதிகாரம் இல்லாமல் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், எனக்கு பிணை கொடுங்கள்ல எங்கே தட்டுறாரு? உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை, அதனுடைய நீண்ட நெடிய படிக்கட்டிகளை தட்டி கொண்டே இருக்கிறார். அப்போது உச்ச நீதிமன்றம் சரி சாட்சியை கலைக்க மாட்டார். அதிகாரம் இல்லை, அமைச்சராக இல்லை, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரத்தில் இவர் இல்லை. இப்படி இவருடைய வாக்குமூலத்தை அபிடவிட்டை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிணை கொடுக்கிறார்கள். பிணை கொடுத்து 2வது நாளில் உச்ச நீதிமன்றத்தில் எது இல்லை என்று சொன்னாரோ அத்தனை வந்து விடுகிறது. அமைச்சராகிறார், கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாகிறார், மின்சாரத்துறை அமைச்சர், ஆயத்தீர்வு அமைச்சர், டாஸ்மாக் கட்டுப்பாடு எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் அதிர்ச்சி அடைகிறது. ஒன்றுமே இல்லைன்னா அவர் பெயில் கேட்டார். பெயில் கொடுத்த உடனே அத்தனை அதிகாரிகளும் 2 நாளில் வந்து சேர்ந்து விடுகிறது. அப்போ முதலமைச்சருக்கு யார் தேவை? செந்தில் பாலாஜி தேவை. விஷன் 200, இந்த விஷன் 200ல் விஷன் 100 செந்தில் பாலாஜி, விஷன் 100 நேரு. நான் கொங்கு மண்டலத்திலையும் தமிழ்நாட்டினுடைய வடபகுதி வன்னிய மண்டலத்திலையும் சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது ஜெயிக்க வைத்து பல காந்திகளை கொடுத்து வெற்றி பெற வைக்க வேண்டிய அசைன்மெண்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? செந்தில் பாலாஜி. இன்னொரு செந்தில் பாலாஜியை திமுகவால் உருவாக்கவே முடியும். இதையெல்லாம் பார்த்த உச்ச நீதிமன்றத்துக்கு வித்யா பாலம் ஒரு சாட்சி போறார். ஐயா, நான் ஒரு சாட்சி, அமைச்சருடைய ஆட்கள் என்னை கடத்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். நீங்க அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை, அமைச்சர் இல்லை, ஆட்சியில் பங்கு பெறல, இவர் எம்எல்ஏவா இருக்கார், இப்படியெல்லாம் சொல்லித்தான் பெயில் கொடுத்தீங்க. ஆனால் அத்தனை அவருக்கு வந்துருச்சு. என்ன மிரட்டுறாரு? அமைச்சர் ஆட்கள் என்ன கடத்துறாங்களாம். அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? இவருக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது பிணை வேண்டுமா?
அமைச்சர் பதவியில் இருந்தால் சாட்சிகளை மிரட்டுகிறாய், நீதிமன்றத்துக்கு வந்து அத்தனை பேரும் அலறுகிறார்கள். இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக இதே திமுக அரசு என்ன பண்ணுது, லஞ்ச ஒழிப்புத்துறை 2000 சாட்சிகளை உருவாக்குது. 2000 சாட்சிகளை விசாரிக்க வேண்டி இருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெயில் போடுறாங்க. உச்சநீதிமன்றம் பார்க்குது, ஒரு நாளைக்கு ஒருத்தர் விசாரித்தால நீங்கள் 2000 சாட்சிகளை விசாரிப்பதற்கு 2000 நாள் 5 வருஷத்துக்கு 5 வருஷம் ஆகிட்டு அது வரைக்கும் அமைச்சராக இருக்கலாம்னு நினைக்கிறார். இதை அனுமதிக்க முடியாது. இந்த 2000 சாட்சிகளை திமுகவுடைய கட்டுப்பாடு இருக்கிற போலீஸு, காவல்துறை, விஜிலன்ஸு, லஞ்ச ஒழிப்பு துறையே உருவாக்குது. வழக்கு போட்டது திமுக, 2000 சாட்சிகளை உருவாக்குவது திமுக. இதையெல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பல வழக்குகளை கையாண்டவர்கள், பல வழக்கிலே நீதி கொடுத்தவர்கள், பல வழக்கிலே நிரபராதிகளை விடுதலை செய்தவர்கள். இப்படி பல வழக்குகளை கையாண்டு பழுத்த பலமாகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக அமர்ந்திருப்பார்கள் நீதியரசர். அவர்களுக்கு இவர்கள் போக்கு காட்டியதை ரசிக்கவில்லை. அதன் விளைவாக அமைச்சருடைய முடிவுக்கே விட்டு விடுகிறோம். அமைச்சருக்கு பிணை வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று முடிவு செய்துவிட்டு வாருங்கள் என்று சொன்ன பிறகு வேறு வழியே இல்லை. திமுக என்ன நினைக்கிறது, உத்தரகாண்ட் முதலமைச்சராக இருக்கிற ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கிற சிபு சேரனுடைய மகன் ஹேமந்த் சேரன் அவர் மீது செக்ஷன் 21 படி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது முதலமைச்சர் ஆகிட்டார். அதே செக்ஷன் 21 லஞ்சம் வாங்கிய வழக்கில் மகாராஷ்டிராவை சேர்ந்த அஜித் பவார் துணை முதலமைச்சராக இருக்கார். ஏன் ஜெயலலிதா 96 போட்ட அதே 21 செக்ஷன் 21 படி அந்த அம்மா மீது கலர் டிவி ஊழல், டான்சி ஊழல், பல ஊழல், உடநாடு ஊழல், இப்படி பல ஊழல். அந்த அம்மா கும்காகிட மாட்டுகிறவரை அந்த அம்மாவும் பல முறை பதவி விழுந்து பதவி. அப்போ இதே போல செந்தில் பாலாஜி வழக்கம் மீண்டும் அவர் தப்பி வந்து அமைச்சராகி விடுவார் என்று திமுக எதிர்பார்த்தது. இப்போ 26 தேர்தல் முடிந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அமைச்சராக முடியாது. வழக்கை முடிச்சுட்டு அமைச்சராக 2000 சாட்சிகளை முடிப்பதற்கு எப்படியும் 10 வருஷம். 10 வருஷம் செந்தில் பாலாஜி அமைச்சராவதை திமுகவை தள்ளி போட்டு விட்டது. ஆனால் மின்சாரத்துறை அமைச்சர் அவர் தான், ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர் தான், கொங்கு தளபதி அவர் தான். அத்தனை அதிகாரமும் செந்தில் பாலாஜியிடம் குவிக்கப்பட்டதை திமுக குவித்து வைத்ததை உச்ச நீதிமன்றம் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டது. உச்ச நீதிமன்றமா அல்லது பாஜகவுடைய நம்ம தெரியும் சொல்ல முடியாது. அதாவது நீதிமன்றத்தை விமர்சனமே செய்யும். நீதிமன்றங்கள் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை. அதனால நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை நாம உள்ள போய் விமர்சிக்கவே கூடாது. அதனால உச்ச நீதிமன்றம் தான். இப்ப சிலர் உச்ச நீதிமன்றத்தை பாஜக வேலை வாங்குறது நம்ம அப்படி பேச முடியும். அது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு அது உகந்ததில்லை. ஏன்னா சராசரி அப்பாவி மனிதனுக்கு கூட போலீஸ் மேல நம்பிக்கை இருந்துட்டான், அதிகாரிகள் மீது நம்பிக்கை இருந்துட்டான், அரசியல்வாதிகள் மேல நம்பிக்கை இருந்துட்டான், ஊடகங்கள் மீது நம்பிக்கை இருந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரே நம்பிக்கை எது? உச்ச நீதிமன்றம் தான். உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான். அதனால உச்ச நீதிமன்ற விமர்சனம் செய்வதை அது மனிதன் நம்ம அனுமதிக்கவே முடியாது. அப்போ செந்தில் பாலாஜியுடைய நிலைமை இன்னைக்கு மிக ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது. இதை மீண்டும் அமைச்சராவார், அமைச்சர் நீங்கள் 26 தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஆவார்னு அவர் நம்பிக்கொண்டு இருக்கிறார். 26 அவர் அமைச்சராக திமுக ஜெயிப்பது கிடையாது. அத்தைக்கு மீசை முளைச்சா தான். அதே போல தான் எம்எல்ஏ ஆவார். எம்எல்ஏ ஆவது மக்கள் ஓட்டு போட்டால் எம்பியோட ஆகலாம், மக்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போது ஆனால் கண்டிப்பாக அமைச்சராக முடியாது. இந்திய உச்ச நீதிமன்றங்கள் இதை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திமுக செந்தில் பாலாஜியை நம்பி கொங்கு மண்டலம் 2வது எடப்பாடி என்று சொல்லுகிற வேலுமணியை எதிர்க்கக்கூடிய வலிமையான நபர் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி ஈரோட்டில் அவருடைய அரசியல் ஆட்டுப்பட்டி அரசியல், மனிதர்களை அடைத்து வைக்கிற அரசியல், இதெல்லாம் செய்யக்கூடிய நபர். திமுக செந்தில் பாலாஜியை மிக மிக
நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்ட திமுக செந்தில் பாலாஜியை நீதிமன்றங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு 2000 சாட்சிகளை நீங்கள் என்ஆர் இளங்கோ தலைமையில் திட்டம் போட்டு செந்தில் பாலாஜி மீள முடியாத சிக்கலில் நீங்கள் தள்ளி விட்டதும் திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தான். ஆக திமுகவுடைய நேரு, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி 2 பேரும் தான் விஷன் 200 தளபதிகள். இதில் ஒரு தளபதி நீங்கள் களத்துக்கே வர முடியாத பதியாயிட்டார். அப்போ இந்த செந்தில் பாலாஜி, அதிகாரம் இல்லாத செந்தில் பாலாஜி அதிகாரத்தை மறைமுகமாக வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சி உடைய அத்தனை அதிகாரிகளையும், மாவட்ட ஆட்சியாளர்களையும், கலெக்டர்களையும், ரெவன்யூ அதிகாரிகளையும் மிரட்டுவதற்கான திட்டத்தில் இருக்கிறார். இது வருகிற தேர்தலில் கண்டிப்பாக அந்த வியூகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக மீது அதிருப்தி வாக்குகள் அது திமுகவை சென்றடையாமல் தடுக்கப்படுகிற நிலைமை தான். பிஜேபி மீது உள்ள கோபத்தை விட மக்களுக்கு திமுக மேலே கோபம் அதிகமாக இருக்கு. அதனால் செந்தில் பாலாஜியினுடைய அந்த விஷன் 200 அதில் விஷன் 100 வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பு இல்லை.